இந்த கங்கா ஆரத்தி பார்க்கணும்னு ட்ரை பண்ணி எல்லா அட்டம்ப்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவ்வளோ க்ரௌட் எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் போய் கேட்டால் லோக்கல்ஸ் மட்டும்தான் உள்ளே விடுவோம் அப்படின்னு இங்கே போலீஸ் கார் சொல்லிட்டாரு. நம்ம மணிகர்ணிகா காட் போயிட்டு இருக்கோம். बनारस के जरी का वर्क है, நல்லா இருக்கு. வாரணாசி வருணா அஸ்தி அப்படின்ற இந்த 2 நதி கலக்கிற இடம் அப்படின்றதால இந்த ஊருக்கு வாரணாசின்னு பெயர் வந்துச்சா. இங்க வந்து ஒரு 4 days ஆச்சு. அதுல இருந்து இங்க வாரணாசியில முக்கியமான பிளேஸ் அப்படின்னா இங்க வந்து காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருக்கு, அப்புறம் அன்னபூர்ணி மந்திர், அதுக்கப்புறம் இங்க காளி கோயில் இருக்கு, விசாலாட்சி அம்மன் கோயில் இருக்கு. இதை தாண்டி கயாத்து போய் போத்கயாவையும் போய் விசிட் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த வாரணாசியில என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு இங்க இந்த தசிஷ்டமேதா காட்ல கங்கா ஆரத்தி எடுப்பாங்களாம். அது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் நம்ம காசி போக போகிற ட்ரெயின். இதில் நாங்கள் ஆகஸ்ட் 15 காலையில் 5:20 ஏறினோங்க. அப்புறம் ஆகஸ்ட் 17 நடு ராத்திரி 1 மணிக்கு தான் இறங்கணும். 44 hours ஜேர்னி. கிட்டத்தட்ட 2 நாள் ட்ரெயின்லேயே தான் ஒரு ஜேர்னி இருக்க மாதிரி இருக்கும். இங்கே படித்துறையை தான் காட்னு சொல்கிறாங்க. வாரணாசியில் மட்டும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா 88 காட் கிட்ட இருக்குங்க. நீங்கள் எதில் இறங்கி போனாலும் அது கடைசியில் கங்கா நதியில் தான் கொண்டு போய் விடும். ஆனால் இதில் ஒரு சில முக்கியமான காட்க்கு மட்டும் தான் நம்ம போய் விசிட் பண்ணோம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் நாங்கள் கங்கா நதிக்கரைக்கு போகிறோம். பயங்கர வெயிலாக இருக்கு. கேப்ல போனால் எப்படி இருக்கும். நம்ம இப்போ வந்து ரிக்ஷாவில் போகலாம் பார்த்துருக்கோம். எவ்வளோ கேட்போம். இங்கேருந்து கங்கா காட்டுக்கு இந்த ரிக்ஷாவில் 100 கேட்டாங்க. அப்படியே நேராக போனோம்னா தசிஷ்டமேதா காட். அவர் ஃபேக்காக ஒரிஜினலானே டவுட் வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணால் கொடுங்க அப்படின்னு சொன்னவர் அந்த தர்ப்பணம் கொடுக்குறப்போ பிண்டத்தை கையில் வச்சுருக்கும் போது நடுவில் நீங்கள் 20 ரூபா கொடுக்குறீங்களா இல்லை 30,000 ரூபா கொடுக்குறீங்களா, நீங்கள் இறந்தவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க அப்படின்னு அவ்வளோ கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர் கேட்டதை விட ஒரு 200 ரூபா நாங்கள் அதிகமாக கொடுக்குறோன்னு சொன்னதும் தான் விட்டேன். இறங்குனதும் வேலையாக கங்கா நதியை பார்க்க பயங்கர ஆர்வமாக போனேன். ஆனால் அங்கே போனால் அந்த கங்கா தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர அழுக்காக இருந்துச்சுங்க. அங்கே போய் நின்னா கூட ஒரு 20 பேர் தான், தாண்டி உள்ளெல்லாம் யாருமே போகலை. ஆனால் தண்ணி நல்லா பியூராக இருக்க இடத்த தேடி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எங்களுக்கு அதுக்கான டைம் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா வேறு ஏதாவது காட்டில் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, எஸ், அடுத்ததா அன்னபூர்ணி மந்திருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க, எல்லா தெருவும் குட்டி குட்டியாக தான் இருக்கும். பயங்கர வெயிலாக இருக்கு. அன்னபூர்ணி டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 450 meters தான் வாக்கிங் டிஸ்டன்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு எப்படி கஷ்டப்பட்டு நடந்து போனோம். பின்னாடி தான் டெம்பிள் இருக்கு. என்ன பண்ணிட்டாங்க, செம்ம க்ரௌடாக இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டையே பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. சரி எப்படியாவது அந்த கோயிலுக்கு போயிடலான்னு பார்த்தாலும் அப்படியே நீங்கள் திரும்ப யூட்டர்ன் போட்டு ஒரு 550 meters போகிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு பக்கத்தில் இருக்க ஷாப்லாம் கேட்டப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மணிக்கு மேலே வந்து யோசனை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். திரும்ப நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது திரும்ப நம்ம வாரணாசி ஜங்ஷனுக்கே வந்து சேர்ந்துட்டோம். இங்கே இருக்க இது பக்கத்தில் இருக்க ரோடில் தான் நம்ம போயிட்டு அடுத்த கோயிலுக்கு போனோம்னா ஆட்டோ ஏறணும். காசி விஸ்வநாதர் டெம்பிள் போகலான்னு பார்த்தோம். இந்த 1 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போவே மணி என்னாச்சுன்னா 11:30 ஆச்சு. ஸோ வேறு என்ன சாய்ஸ் இருக்குன்னு பார்க்குறப்ப காலபைரவர் டெம்பிள் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் காலபைரவர் டெம்பிள் இருக்குது. அங்கே போகிறோன்னா நம்ம டிராஃபிக்கை பார்த்துருப்பீங்க, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இதுக்கு நடுவில் நாங்கள் வாரணாசி ஜங்ஷனில் நம்மளுக்கு அதுக்கான ரிக்ஷா கிடைக்காது. காலபைரவர் டெம்பிள் போனோன்னா
அதாவது கொஞ்சம் தூரம் அந்த சைட் தள்ளி நிறைய பேர் கேட்டுதான் நீங்க எங்க இருக்கீங்க கேட்டுட்டு கரெக்டா அந்த ஏரியா. எனக்கு இது வாரணாசி ஃபர்ஸ்ட் டைம். இங்க இருக்க ஆட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும்ல, எல்லோ கலர் பெயிண்ட் வச்சிங்க அப்படிலாம் இல்லை. ஆனா நல்லா இருப்பாங்க. இதுல வந்து ஒரு 4 பேர் உட்காரலாம். நம்ம 3 பேர் டிராவல் பண்றோம். 4 பேர் உட்காந்து ஃப்ரீயா ஃபுல்லா. உங்களுக்கே நல்லா சவுண்டு கேட்குது. என்ன டிராஃபிக் பார்த்தீங்களா, பயங்கர சவுண்டு. இப்போதான் இப்படி ஒரு பச்சை கலர் ஆட்டோ பார்த்துருக்கேன். ப்ளூ கலர்லேயே ஒரு ஆட்டோ இருக்கு. இங்கே பார்த்த வரைக்கும் எல்லாம் அப்படியே பொம்மைக்கார எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த ஆட்டோலாம் பாருங்களேன், குட்டி குட்டியாக இருக்குங்க பார்க்கவே. இது எவ்வளவு சொன்னாரு? இது ரெண்டும் எவ்வளவு சொன்னாரு? 50 ரூபாயா ரெண்டுமே சேர்த்தா? 150. கொடுமை சரவணா இது அப்படின்ற மாதிரி. இந்த ஆரோ தெரியுதுல, நேரா போயிடலான்னு பார்த்தா அப்படி விடலைங்க. இந்த ஆரோ தெரியுதுல, இது வழியா உள்ள போய் பெரிய கியூல நின்று சந்து சந்தா எல்லா சந்தும் சுத்தி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த வெயில்ல வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உள்ள போனோம். அந்த கோயில் உள்ளெல்லாம் போய் நான் வீடியோ எடுக்கல, வெளியில உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டைம் கரெக்டா 6:27 ஆகிட்டு. ஆனா நம்ம சுற்றி அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா பயங்கர லைட்னிங்லாம் இருக்கு. இருந்தாலும் இவ்வளோ க்ரௌட் எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த காட்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயம்னா கங்கா ஆரத்தி நடக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே இவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க. கங்கா ஆரத்தி கரெக்டாக 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க. நாங்கள் ரொம்ப லேட்டாக போயிட்டோம். அதனால ஏற்கனவே செம்ம க்ரௌட் ஆகிருச்சுன்னு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். சடனா வந்துட்டு இருக்க வழியில பயங்கர டிராபிக், நிறைய போலீஸ் இருந்தாங்க. திடீர்னு எல்லாமே ஸ்ட்ரக் ஆகி நின்னாங்க. நிறைய கார்ஸ் போச்சு, யாருன்னு எனக்கும் தெரியல. பக்கத்துல வந்தவங்கள்ட்ட கேட்டா அப்பதான் சொல்றாங்க, உத்தரப்பிரதேஷ் சிஎம் யோகிஜி போயிட்டு இருக்காரு அப்படின்னு. பாருங்களேன் இவ்வளோ ஒரு செக்யூரிட்டின்னு. காசி எவ்வளோ டிராஃபிக்கா இருக்குன்னு பாருங்களேன். இவ்வளோ பேரும் ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால எனக்கு அங்கே ஜங்ஷன்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா சைட்லலாம் அங்கே பாருங்களேன், இந்த மாதிரி பிரசாத ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஏதாவது காசுனா நம்ம வாங்கிக்கலாம். இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, கோயிலுக்குள்ள நான் கோயில் சுற்றுலாலாம் நினைச்சேன். பட் நம்மளால மொபைல் ஃபோன் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்துக்க முடியாது. பேக்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு லாக்கர்ல வச்சு வேற வழியில நம்ம பிரசாதம் வாங்குற இடத்துலயே அவங்களே நிறைய லாக்கர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த வழியில அங்கேயும் வந்து காசு சார்ஜ் பண்றாங்க தனியா. அவங்க கிட்ட தான் நம்ம கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும்.
ஃபைனலி காஷி விஸ்வநாதரை தரிசிச்சு வந்தாச்சு. ஆனால் வந்து அங்கே உள்ளே போகும்போது மொபைல் ஃபோன், கேமரா, ஹேண்ட்பேக் எதையுமே நம்மளால எடுத்துக்க முடியல. ஸோ நிறைய இடத்துல லாக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி அதுக்கு நிறைய சார்ஜ்லாம் வாங்குறாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். உள்ள கோயில் செம்மையா இருந்துச்சு, ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் காலபைரவர் போனப்போ அப்படி சமரஷாவும் இருந்துச்சு. நான் எங்கேயும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த இஷ்யூல இந்த ரோடெல்லாம் பாருங்க, ஒரு 2 பேரும் மட்டும்தான் போக முடியும் நடந்து. இந்த எல்லா ரோடுமே வாரணாசியோட ஸ்பெஷல் என்ன நம்மளுக்கே தெரியும். நிறைய மூவிஸ் நானும் நேரில் இப்போ தான் பார்க்குறேன். வீட்டில் ஒரு சைக்கிள் போகலாம், 2 பேர் நடந்து போகலாம். நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா அன்னபூர்ணி டெம்பிள். இது போனோம்ல நைட்டு உங்களுக்கு காட்டல. இதுக்கு அன்னதான் இவ்வளோ ஒரு குட்டியான சைடு. இப்போதான் வரேன். அன்னபூர்ணி டெம்பிள்குள்ளே போனோம்னா போகும்போது வரும்போது பார்த்தா அவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டு இருக்கீங்க. அந்த ஒரு குட்டி சந்து காமிச்சல அதுக்குள்ளெல்லாம் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி எக்ஸிட் ஆகுறதுக்குள்ள ஆயிடுச்சு. பட் நல்லாச்சு. எந்த மாதிரி எதுவுமே இல்லை. வேற ஏதாவது கிடைக்குதால நம்ம வேற கடைக்கு போய் பார்க்கலாம். அவ்வளவுதான் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. இப்ப வந்து இங்க ஹோல்சேல் பனாரசி கடைக்கு பாருங்களேன். சீரியல்ல பார்ப்போம்ல அது மாதிரி ஒரு பெட் எல்லாம் போட்டு இங்க இருக்கு. இது வந்து காட்டன் 350. நல்லா இருக்கு. இதுவும் காட்டன் பனாரசி சாரி. இது வந்து 1200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. डबल काम दीदी, जरी बिबिन, बनारसी वर्क सिल्क, Okay. प्योर कतान सिल्क, How much is this? 1100. இப்பதான் ஒரு சாரி வாங்குறதுக்கு ஒரு ஷாப்புக்குள்ள போனோம். ஹிந்தி தெரியலன்னா மேனேஜே பண்ண முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. பட் இங்கிலீஷ் தெரிஞ்சப்பறம் ஓகே வரல மேனேஜ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல இல்லை ஆனால் வந்த புதுசுல எப்படி இருந்துச்சுன்னா சரி அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு நகைச்சாக்கி ஹிந்தி தெரிலனா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு கைதை கூட்டிட்டு தான் போகணும் போல அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னன்னா எஸ் வந்து போடலாம் எல்லாம் வந்து நகைச்சாகி இதை வச்சு என்ன ஓட்டிட்டு இருக்கேன்னா வச்சுக்கோங்களேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம பேரம் பேசி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னு கொஞ்சமாவது நம்ம குறைக்கணுங்க. நல்லா ஹை லெவலில் வச்சுருந்தாங்க. ஒரு 50 ரூபானா 200 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பேரம் பேசி வாங்குறது உங்களோட திறமையில தான் இருக்குது. சரி இப்போ வந்து மணி 1 மணி ஆகுது கரெக்டாக. எனக்கு வந்து அந்த போட்டில் போகணுன்னு தான் ஆசைப்பட்டு இருந்தேன். இந்த மணிகர்ணிகா காட் ஒரு 80 காட் கிட்ட இங்கே இருக்குது வாரணாசியில். ஸோ ஏதாவது ஒரு காட்டில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். டைம் இப்போ கரெக்டாக 5 மணி 10 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கங்கா ஆரத்தி 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நேற்று நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதால தசஸ்தமே தான் இருக்கு. அடுத்த தான் கங்கா ஆரத்தி கேள்விப்பட்டேன். பட் என்னன்னா வீடியோஸ்ல பார்த்த மாதிரி இந்த பிளேஸ் நீ வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ் மேல நேற்று வச்சு அவங்க ஆர்த்தி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்துட்டு இப்போ நம்ம மணிகர்ணிகா காட் போயிட்டு இருக்கோம்.
பட் மேப்பில் ஒரு பிளேஸ் காட்டுது, ஆனால் போனால் வருமானு தெரில. ஏன்னா இங்கே நடந்து போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ளேயே சந்துக்குள்ளெல்லாம் அப்புறம் முடியலைங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு தசஸ்வமேதா காட்டுக்கு போனோம். போயிட்டு அங்கே போட்லாம் இருந்தது. ஸோ அது வந்து கங்கா ஆர்த்தி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மணிக்கர்ணிகா காட்னா ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, தசஸ்வமேதா காட்டில் இருந்து ரைட்டில் போனால் தான் வரும்னு சொல்லிட்டாரு. அவரும் இங்கே இந்த ஊருக்காரர் தான். சரி ஓகே நாங்களும் போனோம். கடைசியில் அந்த சைடு போய் பார்த்தா இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, இல்லைங்க அந்த சைடு போனாங்க. இது ரூட்டு கேட்டாலே கரெக்டாக சொல்லுவாங்கன்னு தெரியல. என்னப்பா அப்படின்ட்டு தசஸ்வமேதா காட்டுக்கு லெஃப்ட்ல ஒரு போர்டு இருந்தது, அன்னபூர்ணி மந்திர் போகிற வழி. ஸோ அது வழியாக தான் போயிட்டு இருக்கோம். கரெக்டாக போய் சேர்றோமான்னு நம்ம பார்ப்போம். வீட்டில் வரேன் போகிற வழி ஃபுல்லாக எல்லாமே கடை தான். புடவை கடை, பூஜை சாமான்லாம் வாங்கின கடை. இல்லை அப்படின்னா லஸ்ஸி ஷாப் இருக்கு. ஆனால் நிறைய சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்லாம் இருக்கு. அதான் எனக்கே தெரியல, நம்ம ட்ரை பண்ணல. ஆனால் என் தெருவை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியில் நம்ம மணிக்கர்ணிகா போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு விசாலாட்சி கடைசியில் அந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ இந்த சைடு நாங்கள் போனோம், மணிக்கர்ணிகா கார்டனுக்குள்ள கூகுள் மேப்பில் போய் கடைசியில் ஒரு முட்டு சந்தில் கொண்டு முட்டு சந்து கூட இல்லை, அது இன்னொரு கோயிலுக்கு போகிற கேட் போலங்க. திரும்ப இப்போவும் மணிக்கர்ணிகா காட்டை தான் தேடி தேடி போயிட்டுருக்கோம். நடந்து ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, போகிற வழியிலலாம் நிறைய பெயிண்டிங்ஸ் பார்க்க முடியுதுங்க. இருங்க நான் உங்களுக்கு என் கண்ணு முன்னாடி இன்னும் 2 பெயிண்டிங்ஸ் இருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாக சிவன், அந்த சைடு ஹனுமான் இருக்காது, அந்த சைடு காளி தேவி இருக்காங்க. நல்லா இருக்கு அந்த ஆர்ட் வரங்க. நான் பார்த்தேன் அப்படியே போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னா, மணிக்கர்ணிகா காட்டுக்காக வந்துட்டோம். கடைசியில் அங்கே ஒரு கேட் இருக்குது. ஆனால் போய் கேட்டால் லோக்கல்ஸ் மட்டும்தான் உள்ளே விடுவோம் அப்படின்னு எங்கள் போலீஸ் பார்த்து சொல்லிட்டாரு. கடைசியில் என்ன பண்ணுறாரு, சரி போங்க அப்படின்னு தவிர்த்து விட்டாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், சோமநாத் பவன்னு போட்டிருக்கு. இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. ஐ திங்க் ஃபைனலி நம்ம இந்த மணிக்கர்ணிகா காட்டுக்கு வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ணுவோம். எனக்கு இது என்னன்னு தெரியல, நம்ம போயிட்டு இனிமேல் தான் கேட்கணும். மணிக்கர்ணிகா காட் அப்படின்னு தேடி வந்து கடைசியில் இங்கே விட்டோம். வாங்க போயிட்டோம். விஷயம் என்னன்னா, அந்த போலீஸ்காரையே அலோவ் பண்ணா இங்கே உள்ள திரும்பகேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க. ஒரு ரெட் கலர் அந்த பின்னாடி தெரியலன்னு தெரியல, அங்கே ஒரு டெம்பிள் இருக்கனால தான் அவர் வெளில போல. இன்னும் நம்ம அந்த காட்டை தேடி தான் சுற்றி கடைசியாக நம்ம மணிக்கர்ணிகா காட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து இறந்து போனவங்களாம் இருக்காங்க. அந்த பிளேஸ் வந்து இன்னொரு ஃபுல்லாக இங்கே உட்டெல்லாம் இருக்குங்க. ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, காசியில் வந்து இறந்துட்டாங்கன்னா மறுஜன்மம் இல்லாமல் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலேயே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயசானவங்க அதை இறந்து போவாங்க. பட் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இந்த இடம் என்னன்னா, இதுதான் மணிக்கர்ணிகா காட். இந்த இடத்துல இப்போ நான் மேலே தான் போய் பார்த்துட்டு வந்தேன். வந்து எரிச்சிட்டு இருக்காங்க, ஸ்மெல் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நிறைய பேர் எரிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக பாருங்க. அது
இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது கீழே அந்த நதி இருக்குல்ல, இருந்து ஒரு இறந்தவங்களோட பாடி அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. அதை இங்கேருந்து அப்படியே மேலே வச்சு இந்த மணிகர்ணிகா காட் அப்படின்ற பெயர் ஏன் வந்துச்சுன்னா, சிவன் இருக்காருல்ல, விஷ்ணு வந்து ஒரு 1000 வருஷங்களா சிவனை வேண்டி ப்ரே பண்ணாராம். அப்படிதான் வந்து சிவனும் பார்வதியும் இங்க வந்தாங்க. அப்படி பார்வதி தேவி வரப்ப அவங்க காதுல இருக்க பொருள்னு சொல்றாங்க, ஒரு தோடு வந்து கீழே விழுந்துருச்சா. அதோட பேரு மணிகர்ணிகா அப்படின்றதுனாலதான் இந்த காட்டுக்கு மணிகர்ணிகா காட் அப்படின்னு பேர் வந்துச்சா. அண்ட் அந்த காரணத்தாலேயே இந்த இடத்துக்கு வந்தா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனாலதான் இங்க வந்து இறந்தவங்கள எரியூட்டிட்டு பாருங்களேன். பின்னாடி இந்த இடத்துல இருக்க wood இதெல்லாம் எடுத்துட்டு போய் தான் அவங்களெல்லாம் இறந்து போனவங்களெல்லாம் எரிப்பாங்க. இந்த சைடு இப்போ வந்து திரிகம்பேஸ்வரர் நினைக்கிறேன், அந்த டெம்பிள் இங்க இருக்கு. ஆனா அந்த நதியில இருக்க தண்ணிலாம் போய் கோயிலே பாதி வந்து மூழ்கிருச்சா. அதை பார்த்துட்டு பின்னாடி பாருங்களேன், செம்மையா இருக்குங்க இந்த வியூ பார்க்குறதுக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, என் பின்னாடி இங்கே ஒரு டெம்பிள் இருக்குல்ல பாருங்களேன், அந்த ஒரு அதோட உச்சி கோபுரம் மட்டும்தான் தெரியுது. ஏன்னா இது வந்து இந்த தண்ணியில் பாதி அந்த கோயிலே மூழ்கிருச்சுங்க. இது பேர் வந்து ரத்தேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, அது பாருங்களேன், ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிடுச்சு. பக்கத்தில் போட் இருக்கு. ஏன்னா முன்னாடி ஒரு பானிப்பு இருக்காரு, கடை போட்டு வச்சிருக்காரு. ஆனால் அந்த வியூ இருக்குமாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த இடத்துல இங்கே 2 டெம்பிள் இருக்கு. அப்படியே அந்த சைடு கொஞ்சம் பாருங்களேன், சைட் கொஞ்சம் அவர் பார்த்தீங்கன்னா மேலே நிறைய உட்டெல்லாம் வச்சிருக்காங்க. தெரியுதா? माइक देखना है, माइक. Yeah, this one is mic. Okay. You have to connect it to this for mobile only. ஆக்சுவலி இப்போ தசஷ்டம் இதை காட் கிட்ட நின்றுட்டு இருக்கோம். இந்த கடையை பாருங்களேன், அப்படியே அந்த காட்க்கு முன்னாடி தான் டாப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறைய டாப், பட் ஒரு 2 டாப் தான் இருக்கேன். ஆனா இருக்க பர்ஸ் ஃபுல்லா காலி ஆயிரும் போல, அதனால 2 டாப்போட ஓகே அப்படின்னு கிளம்புறது. நீங்களும் இங்க வந்தா கண்டிப்பா இந்த ட்ரெஸ் கடையை ஆப்போசிட்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். பாத்தீங்களா, இன்னும் டாப் வாங்க ஆரம்பிச்சா நம்மளால முடிக்க முடியல. இப்ப என் பின்னாடி இருக்காருல்ல, இவர்கிட்ட வந்து ஒரு டாப் 250 சொன்னாரு. ஆனா நல்லாதான் இருந்துச்சு. அதுங்களா 250 சொல்லி ஒரு 3 டாப் வாங்கினேன். எவ்வளோ பிஸியா இருக்கு, எவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு முடியலங்க. அதை விட எந்த சைடு பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும், செப்பல் ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. கிளம்ப மாட்டேன் போல. இன்னைக்கு நைட் நம்ம கிளம்பி கயால் போகணும் அப்படின்றதால அப்படியே கிளம்புவோம்.
இந்த போட்ல பால்கனில எந்த சீட்ல வேணா நீங்க உட்காந்துக்கலாம் அப்படின்றாங்க. So what's your name? My name is Benjamin. அதனால இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ஏர்லியராகவே 4 மணிக்கே கிளம்பி வந்துட்டோங்க. ஒரு